إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه العظام وبعد فيا عباد الله اتقوا الله العظيم عز وجل وأطيعوه الله تعالى يقول وهو أصدق القائلين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين صدق الله العزيز الحكيم وقال رسول الله صلى الله عليه وسلم الإناءة من الله والعجلة من الشيطان أو كما قال عليه الصلاة والسلام விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் படைத்து பரிபக்குவப்படுத்துகின்ற பாக்கிய வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுக்கே புகழனைத்து முறித்தாக அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத் என்னும் கருணையும் ஸலாமும் நீரற்ற வந்தனமும் அகிலத்துக்கோர் அருட்படையாய் வந்துதித்த தாஜுல் மதீனா முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதிலும் அன்னாரின் நடிச்சுவடுகளை அணுகும் அசையாது எடுத்து நடந்த அருமை சஹாபாக்கள் தாபிஊன்கள் வதபு தாபிஈன்கள் யுகமுடன் நாள் வரைக்கும் இம்மன்னகத்திலே தோன்றி மரணிக்கின்ற அனைத்து முஃமின்கள் முஸ்லிம்கள் யாவரிலும் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக புனித ஜும்ஆவின் கடமையை பெரிதென மதித்து அல்லாஹ்வின் அருள்சிறப்பும் அவனது அல்லகத்தில் இறையில்லத்தில் ஒரு உறுதியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இஸ்லாமிய சகோதரர்களே எப்பொழுதும் சந்தர்ப்பத்திலும் எந்நிலையிலும் எல்லா நேரங்களிலும் படைத்த இறைவன் ஒருவனை அஞ்சி நடக்குமாறு முதற்கண் அடியேனுக்கும் அடுத்தாமையாக உங்களுக்கும் வசியத்தன்னும் நற்போதனை புரிகின்றேன் சான்று பகர்கின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, குறுகிய வாழ்நாள் கொடுக்கப்பட்ட நாம் சீரிய நேரிய நன்மைகளை பெற்று வாழ்வதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுத்தமான சத்தியமான யாராலும் எவராலும் சந்திக்க முடியாத ஒரு மார்க்கத்தை தந்திருக்கின்றான். அந்த தீன் இஸ்லாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித வாழ்வுக்கு எவைகள் தேவையோ அனைத்தையும் பூர்ணப்படுத்தியிருக்கிறான். தொழுகை மட்டுமல்ல, நோன்பு மட்டுமல்ல, ஜகாத்து மட்டுமல்ல, மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் பூர்ணப்படுத்தி பார்க்கின்றான் நம்முடைய இஸ்லாம். அதிலே ஆட்சி செய்கின்ற முறை சொல்லப்பட்டிருக்கிறது, வியாபாரத்திலே முறை சொல்லப்பட்டிருக்கிறது, குடும்ப வாழ்க்கையின் வழிகாட்டல்கள் கூறப்பட்டிருக்கின்றன. மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள அத்தனை விடயங்களையும் காட்டித் தந்த மார்க்கம் தான் நம்முடைய தீன். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அந்த வகையில் உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மனிதனும் தான் திருமணம் முடித்து வாழ்கின்ற பொழுது தனது மனைவி எவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும், தனது கணவன் எவ்வாறு தெரிவு செய்யப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சில முறைகளை போதிக்கின்றது. அந்த முறைகளை பேணி ஒருவர் திருமணம் செய்வாரையானால், நிக்காஹ் புரிவாரையானால் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது, யுக்னிகுமுல்லாஹு மின் ஃபத்லி வல்லாஹு வாஸிஉன் அலீம். திருமணம் ஆகாத வாலிபர்கள் அவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் கூட நன்னோக்கத்தில் திருமணம் செய்கின்ற பொழுது தன்னை நம்பி வருகின்ற மனைவிக்கு அநியாயம் செய்யக்கூடாது,
துரோகம் செய்யக்கூடாது, அவனுக்கு ஒரு விசுவாசமான ஒரு கணவனாக மாற வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் நல்ல நீயத்தில் திருமணம் செய்கின்ற பொழுது அவனுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு அல்லாஹ் வாழ்க்கையில் செழிப்பை உண்டாக்குகிறான் என்று குர்ஆன் திட்ட தெளிவாக சொல்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கையில் ஒரு செழிப்பு, வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி திருமணத்தின் மூலமாகத்தான் காணப்படுகிறது. ஆனால் அந்த திருமணத்துடைய நோக்கம், அதனுடைய தெளிவு சீராக சிறப்பாக அமையும் பொழுதுதான், அல்லாஹ்வும் ரசூலும் கூறுகின்ற முறை பிரகாரம் அமைகின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கையில் நறுமணத்தை எதிர்பார்க்க முடிகிறது, ஒரு சந்தோஷத்தை காண முடிகிறது. ஆனால் இன்றைய திருமணத்தில் எப்படி நடைபெறுகின்றது? வீட்டிலே இருக்கக்கூடிய மூத்தவர்கள், அந்த திருமணத்துடைய பொறுப்புதாரிகள் அவருடைய இஷ்ட பிரகாரம் ஏதோ பாடசாலையிலே நாம் பல வருடமாக ஒரே இஸ்லாமாக இருக்கிறோம் என்பதற்காக, அல்லது வெளிநாட்டிலே ஒரு தொழிற்சாலையில் வேலை புரிந்தோம் என்பதற்காக, அல்லது வியாபார துறையிலே பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறோம் என்பதற்காக, இப்படி உலகத்திலே தொடர்புகளை வைத்து, உலகத்திலே நட்புகளை வைத்து, உலகத்திலே உறவுகளை வைத்து மாற்று திருமணம் நடைபெறுகிறது. இவருடைய மகளை அவருடைய மகனுக்கும், அவருடைய மகனை இவருடைய மகனுக்கும் மாற்றி திருமணம் செய்து வைக்கப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, எந்த ஒரு விசாரணை இல்லாது, எந்த ஒரு தேடி பார்த்தது இல்லாது, எந்த ஒரு ஆலோசனை இல்லாது, எனது அறிவு, எனது பணம், எனது ஆற்றல் என்று சொந்த புத்தியை பயன்படுத்தி திருமணம் செய்து வைக்கப்படுவதற்கானால் அந்த ஜோடிகளிலே பொருத்தம் காணப்படாத பட்சத்தில் அவர்களுக்கு மத்தியிலே சந்தோஷம் இல்லாத வேளையில் அவருடைய வாழ்வோ அங்கே கவலைக்கு இடமாக இருக்கிறது, விவாகரத்திலே நிற்கிறது. இது எதனால ஏற்பட்ட விளைவு? ஆலோசனை இல்லாது, பொறுமை இல்லாது, தேடி பார்ப்பது இல்லாது, தன்னுடைய சுயிஷ்ட பிரகாரத்தின் காரணமாக வரக்கூடிய விளைவுகளை எத்தனையோ திருமண வீடுகளிலே பார்க்க முடிகிறது. அதனால தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் இனாஅத்து மினல்லாஹ் வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் தான் வாழ்வதற்கென்று ஒரு வீட்டை தெரிவு செய்வதாக இருக்கலாம், அல்லது வியாபாரம் புரிவதற்கென்று ஒரு கடையை தேர்ந்தெடுப்பதாக இருக்கலாம், தனது மகனை ஒரு கல்லூரியில் சேர்ப்பதாக இருக்கலாம், தனது மகனுக்கோ மகளுக்கோ ஒரு விவாகம் நடைபெறுவதாக இருக்கலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அங்கே நிதானம் இருக்க வேண்டும், புரிந்துணர்வு இருக்க வேண்டும். ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தனது மகளுக்கு கணவராக மூசா அலைஹிஸ்ஸலாத்தை தேர்ந்தெடுப்பதற்கு அவருக்கு தேவைப்பட்ட காலம் ஒரு வார காலம் அல்ல, ஒரு மாத காலம் அல்ல, ஒரு வருட காலம் அல்ல, கிட்டத்தட்ட 10 வருடத்துக்கு பிறகுதான் அவருடைய குணம் எப்படி, அவருடைய மனம் எப்படி, அவருடைய நடத்தை எப்படி, அவருடைய ஞானம் எப்படி என்று அனைத்தையும் துருவி ஆராய்ந்ததற்கு பிறகுதான் தனது மகளுக்கு கணவனாக, தனக்கு ஒரு மருமகனாக தேர்ந்தெடுக்கிறார்களே என்றால், அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த சமூகத்திலே அவசர திருமணத்தின் காரணமாக எத்தனையோ இளஞ்சோதிகளுடைய வாழ்வு இன்று விவாகரத்திலே நிற்கிறது, காவி கோட்டிலே இருக்கிறது. ஆனால் பெண்ணை துருவி ஆராய்வதிலேயோ, மாப்பிள்ளையை தேடி பார்ப்பதிலேயோ எல்லை இருக்கிறது, ஒரு அளவு இருக்கிறது. சிலருடைய பொழுதுபோக்கை பார்த்தால் பெண் பார்த்து பார்த்து திரிவது, மாலை நேரமாகிவிட்டால் வீடு வீடாக சிற்றுண்டி சாப்பிட்டு நேரத்தை கழிப்பது சிலருடைய போக்காக மாறிவிட்டது, சிலருடைய தொழிலாக மாறிவிட்டது. இஸ்லாம் அதையும் வன்மையாக கண்டித்திருக்கிறது. எனவே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வாழ்வதற்கென்று ஒரு ஜோடியை அமைத்துக் கொடுக்கின்ற பொழுது அங்கே நிதானத்தோடு, புரிந்துணர்வோடு, துறை சார்ந்தோடைய ஆலோசனையோடு செய்யுமாறு
இருக்கிறது. அதே நேரத்தில் திருமண தெளிவென்று வந்துவிட்டால் மகனுக்கும் தகுந்த வயது வந்து திருமணம் தேடப்படுகின்ற பொழுது அதன் முன்னே தகவல்கள் விசாரிக்கப்பட்டால் அவர்களை பற்றி தீர்வு ஆராயப்பட்டு விட்டால் அதனுடைய உண்மை தன்மைகளை நம்பகரமான தகவல்களை முன்வைக்குமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஒரு மனிதனுடைய குறையை மறைக்குமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. மானத்தை மரியாதை பாதுகாக்குமாறு சொன்ன இஸ்லாம் 2 கட்டங்களிலே ஒரு மனிதனுடைய குறையை வெளிப்படுத்துவது நன்மை மட்டுமல்ல, அது வாஜிப், கட்டாய கடமை என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று, தன்னுடைய ஊருக்கு பேரினவாதிகளினால் ஒரு பேரழிவு ஏற்பட போகிறது, ஏதோ ஒரு ஆபத்து நிகழ இருக்கிறது என்பதை உண்மையாக அறிந்துவிட்டால் அச்செய்தியை மக்களுக்கு எடுத்துரைப்பது, அந்த மக்களுக்கு எடுத்து காண்பிப்பது அந்த நபருடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. இரண்டாவது, திருமண தெளிவன் கொண்டு வந்துவிட்டால் அவர்களை பற்றி விசாரிக்கப்படுகின்ற பொழுது அவரிடம் உண்மையான நோய் இருந்தால், தகாத நடத்தைகள் இருந்தால், தகாத குணங்கள் இருந்தால் அதைகளை விபரிக்குமாறு இஸ்லாம் சொல்லி இருக்கிறது. இல்லை, திருமணம் முடித்ததற்கு பிறகு சரி வருவான், திருமணம் முடித்ததற்கு பிறகு இந்த நோய் குணமாக்கும் என்று உண்மையை மறைத்து அவரை ஒரு நம்ப தகுந்தவராக ஒப்பந்தம் செய்து அந்த திருமணத்துக்கு நீங்கள் ஆமந்து சம்மதித்தால் அவர்கள் திருமணம் முடித்து விவாகரத்து ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் விடக்கூடிய கண்ணீர்கள் உங்களையும் சாரும், அந்த வதுவா உங்களையும் தீரும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நற்குணம் படைத்தவர்கள். அடுத்த மனிதனுடைய மானம் மரியாதையை பாதுகாப்பதில், மனிதனுடைய குறையை மறைப்பதில் நமக்கு முன்னுதாரணமாக உதாரண புருஷராக திகழ்ந்தவர்கள். ஒரு நாள் ராபிதி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட விபச்சாரம் செய்துவிட்டு, யா ரசூலல்லாஹ், அதற்குரிய தண்டனை தாருங்கள் என்று கேட்க, ராபிதியே, நீ அவ்வாறு பிழை செய்யவில்லையே, அப்படி ஒரு தவறு செய்யவில்லையே, நீர் நல்ல மனிதர் என்று அந்த குறையை மறைத்து அந்த மனிதனை பாதுகாப்பதற்காக வேண்டி முன்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண தெரிவிக்காக வேண்டி, திருமண செலுத்திற்காக வேண்டி தனது விளக்கம் கேட்டு வந்த ஒரு சஹாபி தோழியை, ஒரு நாயக தோழியை எப்படி பதில் வைத்தார்கள் தெரியுமா? பாத்திமா பின்த் கைஸ் எனப்படுகின்ற ஒரு பெண்மணி வருகிறாள். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாய் தந்தையர்கள் எனக்கு உசாமா, அம்ரு இப்னு ஜஹல் எனப்படுகின்ற 2 நாயக தோழர்களை, 2 வாலிபர்களை திருமணம் பேசி வந்திருக்கிறார்கள். இவர்களை பற்றிய உண்மையான தகவல்களை தரலாமா என்று கேட்க, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கட்டத்திலே எப்படி நடந்தார்கள் தெரியுமா? பாவத்தை மறைத்த ரசூலுல்லாஹ், பாவம் செய்த ஒரு மனிதனுடைய மானத்தை பாதுகாத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெண்ணுடைய கேள்விக்கு எப்படி பதிலளிக்கிறார்கள்? பாத்திமாவே, அம்மா உசாமா பதர்லாகும், உசாமா இருக்கிறாரே அவர் ஒரு வணக்கசாலிதான், அவர் ஒரு இபாதத்தாலிதான், அவர் ஒரு வீரத்தியாகிதான். ஆனால் அவர் மிகவும் ரோஷம் கொள்ளக்கூடியவர், மிகவும் கோபம் கொள்ளக்கூடியவர், கண்டதற்கெல்லாம் ஆவேசப்பட்டு அவசரப்பட்டு கண்ணத்தில் அறையக்கூடியவர் என்று ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் யதார்த்தத்தை கருத்தில் கொண்டு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பெண்ணை வாலிபரை தடை செய்திருக்கிறார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று விவாகரத்துக்கு காதி கோட்டில் காலெடுத்து வைப்பதற்கு முக்கியமான ஒரு காரணம், தன்னை நம்பி வருகின்ற பெண்களை உதை பந்தாற்றம் கொண்டு பயன்படுத்துவது, உதை பந்து கொண்டு பயன்படுத்துவது. இன்று எத்தனையோ பெண்களை எடுத்து நோக்கினால் 4 சுவர்களுக்கு மத்தியில் உட்கார்ந்து என்ன கம்பியை பிடித்த வண்ணம் இந்த ஆணுடைய, எனது கணவனுடைய அநியாயத்தை யாரிடம் சொல்வது,
எதனையும் செய்வது அறியாது இன்று கண்ணீர் வடித்து தவிக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் மானத்துக்கு மரியாதைக்கு பயந்து மனநோயாளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் இவர் உற்றாருக்கு நல்லவர், ஊருக்கு நல்லவர், பாடசாலைக்கு நல்லவனாக இருக்கிறான், பள்ளி வாயிலுக்கு நல்லவனாக இருக்கிறான், ஊர் புகழுகிறது, உலகம் புகழுகிறது. இவர் நல்ல மனிதர், இவர் சமூக சேவையாளர் என்று முழு ஊரும் துவாட்சி தள்ளி கொட்டுகிறது. ஆனால் தன்னை நம்பி வந்த மனைவிக்கு செய்வது அநியாயம், மனைவிக்கு செய்வது துரோகம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கைருக்கும் கைருக்கும் இல்லா ஆகிரி, உங்களில் மிகச் சிறந்தவர் நெட்டி கடுக்க கடுக்க, கால் கடுக்க கடுக்க முன் சப்பிலே நின்று தொழுப்பவர் அல்ல, நோன்பு நோன்பவர் அல்ல. ஊர் புகழட்டும், உலகம் புகழட்டும், ஊருடைய சமூக சேவையாக மாறட்டும். ஆனால் எவன் தன்னுடைய மனைவியுடைய பார்வையிலே சிறந்தவனாக இருக்கிறானோ, தனது மனைவி தனது கணவன் உயர்ந்தவன் சொல்கிறானோ, அவர் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில் சிறந்தவன், அல்லாஹ்வுடைய பார்வையில் மேலானவன் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். இன்று மகரகம கேன்சர் ஹாஸ்பிட்டலை போய் பார்த்தால் அநேகமான பெண்கள் மார்பகத்திலே கட்டி, வயிற்றிலே கட்டி, முதுகிலே கட்டி, அந்தரங்கத்தை அலசி ஆராய்ந்து பார்த்தால் இந்த ஆண்கள் கொடுத்த வதைகள், செய்த அநியாயங்கள், கொடுத்த அடிகளின் காரணமாக தீராத நோய்களுக்கு, பாரிய நோய்களுக்கு பெண்கள் இலக்காகிறார்கள் என்றால், அருமையானவர்களே, இஸ்லாம் என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? காதி கோட்டோடு தொடர்பு இருப்பதனால சொல்கிறேன். 5 வருடங்களுக்கு முன்பு ஒரு மெகசின் புரோகிராம் கலைக்கப்பட்டிருந்தேன். அங்கே சில சிறார்கள், சிறிய வயதுடையவர்கள் தனது சதையை கடித்து இரத்தத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார்கள். காரணம் கேட்கப்பட்ட பொழுது கவுன்சிலுடைய முடிவு என்ன தெரியுமா? இப்பிள்ளைகள் கருவறையில் இருக்கின்ற பொழுது, கர்ப்பிணியாக இருக்கின்ற பொழுது அந்த ஆண்கள் கொடுத்த அடிகள், செய்த அநியாயத்தின் காரணமாக இந்த பிள்ளைகளோ கற்றுக்கடங்காத பிள்ளைகளாக பிறந்திருக்கிறார்கள் என்றார். அருமையானவர்களே, கர்ப்பிணி பருவம் ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய பருவம், சந்தோஷமாக இருக்க வேண்டிய பருவம். ஆனால் நம்முடைய ஆண்களுடைய தொழுகைக்கு குறைவு கிடையாது, நோன்பிற்கு குறைவு கிடையாது, சமூக சேவைக்கு குறைவு கிடையாது. மனைவியுடன் நன்றாக நடப்பதில்லை, மனைவிக்கு இரக்கம் காட்டுவதில்லை. இதனால்தான் உபதேசம் கேட்டு வந்த, கேள்வி கேட்டு வந்த நாயக தோழிக்கு அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? பாத்திமாவே, அம்மா உசாமா பதர்ராகும், நீர் வேண்டி வந்திருக்கக்கூடிய இந்த உசாமா அவர் வணக்கசாலியாக இருந்தார், வீரத்தியாகையாக இருந்தார். அவர் மிகவும் ரோஷம் கொள்ளக்கூடியவர், மிகவும் அடிக்கக்கூடியவர். இவரோடு சேர்ந்து வாழ்வதற்கு உனக்கு பொருத்தமானவர் அல்ல என்று அந்த திருமணத்தை தடை செய்வது மட்டுமல்ல, இரண்டாவது சொன்னார்கள், அம்மா அம்ரி இப்னு ஜஹல் இருக்கிறாரே, இவரும் ஒரு வணக்கசாலிதான், இவர் ஒரு நற்குணம் உள்ளவர் தான், பொறுமை படைத்த ஒரு மனிதர் தான். ஆனால் இவர் உழைத்து வாழ்க்கை ஓட்டுவதற்குரிய சம்பாத்தியம் இல்லாதவர், அதற்குரிய ஆளுமை இல்லாதவர் என்று ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையின் எதிர்கால நலன் கருதி அந்த வாலிபரை தடை செய்வார்கள் என்றால், அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, தனது பெண்ணுக்கு மாப்பிள்ளை தெரிவு செய்கின்ற பொழுது இபாதத் மட்டுமல்ல, பட்டம் மட்டுமல்ல, பதவி மட்டுமல்ல, அங்கே ஆளுமை இருக்க வேண்டும், சமாஜம் இருக்க வேண்டும். எத்தனையோ இளம் ஜோடிகளை எடுத்து நோக்கினால் இன்று படிப்பு இருக்கிறது, பணம் இருக்கிறது, பதவி இருக்கிறது, எல்லா தகவல்களும் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு மனித புழக்கம் என்பது கிடையாது, சமாஜம் என்பது கிடையாது, குடும்ப உறவுகளை பேணி வாழ்வது கிடையாது. எத்தனையோ பெண்களை எடுத்து பார்த்தால் திருமணம் முடித்ததற்கு பிறகு கண்ணீர்
மடுக சொல்கிறார்கள். நான் மனமுடிப்பதற்கு முன்பு உல்லாசமாக இருந்தவர், சுதந்திரமாக இருந்தவர். மனம் முடித்ததற்கு பின்னால் இங்கு எனது தாய் வீட்டுக்கு சென்று 4 வருடங்கள், சகோதரனுடைய வீட்டுக்கு சென்று 3 வருடங்கள், குடும்ப எந்த வைபவத்திலும் பங்கெடுக்க முடியாது, எந்த காரியத்திலும் கலந்து கொள்ள முடியாது. நான் ஒதுக்கப்பட்ட ஒரு அடிமை வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தனக்கு ஒரு பேரோல் வேண்டுமாக இருந்தாலும் மாமி அனுமதிக்க வேண்டும், ஒரு சாப்பாடு வேண்டுமாக இருந்தாலும் மாமா அனுமதிக்க வேண்டும் என்று காட்டு பூச்சிகள் கொண்டு வளர்த்து வைத்திருக்கிறார்கள். இரவல் புத்தியோடு வாழக்கூடிய எத்தனையோ இளம் வாலிபர்களை பார்த்து வருகிறோம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, வாழ்க்கை என்றால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சொத்து மட்டுமல்ல, பணம் மட்டுமல்ல, பதவியல்ல வாழ்க்கை. கணவன் மனைவி சுதந்திரமாக வாழ வேண்டும், அவர்கள் சுயமாக முடிவெடுக்க வேண்டும். இப்படி இளம் வயதுடைய ஜோடிகள் சில்லற பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது அதற்கு நல்லதை சொல்லிக் கொடுக்க வேண்டியவர்கள், நல்ல வழிகாட்ட வேண்டிய எத்தனையோ மாமா மாமிகளும் இதற்கு முற்றுக்கட்டைகளாக நிற்கிறார்கள். எத்தனையோ சில்லற பிரச்சனைக்காக 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு போன்ற புற்றூர் ரேஷன் பிரச்சனை போன்ற சின்ன சின்ன விடயங்களுக்காக வேண்டி வாய் பூசாமல் பேசுவது என்ன தெரியுமா? உனக்கு வாழ முடியாவிட்டால் விட்டுட்டு வா, மற்றொரு வாழ்க்கை அமைத்து தருகிறேன், உனக்கு சொர்க்க வாழ்க்கை ஏற்படுத்தி தருகிறேன் என்று ஈமான் இல்லாத, இறையச்சம் இல்லாத, மார்க்கப்பட்டில்லாத, முரட்டு குணம் பிடித்த எத்தனையோ மாமா மாமிகளை பார்த்து வருகிறோம். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, காதி கோட்டுக்கு வந்துவிட்டால் வாழ்வதற்கென்று அழகான ஜோடிகள், இளம் ஜோடிகள் சேர்ந்து வாழ்வதற்கு இணக்கப்பாடு இருக்கிறது, அதற்குரிய அறிவுரை இருக்கிறது. ஆனால் வாழ விடுகிறார்கள் இல்லை, வாழ்வதற்கு வழிவகுக்கிறார்கள் இல்லை. சாலை பாம்புக்கு மண்ணெண்ணெய் பட்டது போன்று காதி கோட்டிலே அள்ளி துள்ளி குதிப்பது, வெறிபிடித்து ஆடுவது இந்த முறையில்லாத மாமா மாமிகள் தான், ஈமான் இல்லாத முரட்டுத்தனம் பிடித்த மாமா மாமிகள் தான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்று திருமண தெருவிலே பெண்ணை மாப்பிள்ளை மட்டுமல்ல மாமா மாமிகளும் துருவி ஆராயப்பட வேண்டிய ஒரு காலம். ஏனென்றால் ஒரு பெண் திருமணம் முடித்ததற்கு பிறகு கணவனோடு இருக்கின்ற நேரத்தை விட அதிகமான நேரத்தை கழிப்பது அந்த மாமா மாமிகளோடு தான். அதனால் அவருடைய குணம் பார்க்கப்பட வேண்டும், நடத்தை பார்க்கப்பட வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உங்களது வாழ்க்கையில் நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை சொல்லி, அனுபவங்களை சொல்லி ஒற்றுமைப்படுத்த வேண்டிய நீங்கள், இணக்கப்பாடை உண்டாக்க வேண்டிய நீங்கள், அந்த ஜோடிகளுடைய பிரிவுக்கு நீங்கள் காரணமாக அமைவீர்கள் என்றால், அந்த பிரிவுக்கு முற்றுக்கட்டைகளாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் அடையக்கூடிய சாபம் சாதாரணமான சாபம் அல்ல, தப்பத்யதா சூராவுடைய சாபம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலமாக்களிடம் விளக்கத்தை கேட்டு பாருங்கள். அதை விவரிப்பதற்கு இந்த மெம்பர் மேடை நேரம் ஒதுக்காது. அருமையானவர்களே, ஒற்றுமைக்கு தடையாக இருந்தவன், ஒன்று கூடின தலைவர்களை பிரித்து சின்ன பின்னப்படுத்துவதற்கு முற்பட்ட அபூலகம், அதனால் அவனுடைய கையை மட்டும் சபித்ததல்ல, ரசூலுல்லாஹ்வுக்கு மண்ணெறிந்ததனால் அவனுடைய கை மட்டும் சபிக்கப்படவில்லை, அல்லாஹ் அவனையும் சபித்தான், 2 கரங்களையும் சபித்தான், அவனுடைய சொத்து செல்வங்களை சபித்தான், அவனுடைய மனைவியான உம்மு ஜமீலையும் சபித்தான். குர்ஆன் இன்னும் பேசிக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் கியாமம் பரிபந்தம் வரைக்கும் தப்பத் யதா சூராவை ஓதுவார்களோ அவனுடைய முழு சாபங்களும் அபூலகவையும் அவனது குடும்பத்தையும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. தஃசீருடைய ஆய்வு என்ன தெரியுமா? எந்த ஒரு பள்ளியின் முன்னேற்றத்துக்கு, எந்த ஒரு பாடசாலை முன்னேற்றத்துக்கு, எந்த சமூகத்துடைய முன்னேற்றத்துக்கு, எந்த குடும்ப வாழ்க்கையின் நலனுக்கு எவர்கள் தக்க முட்டுக்கட்டைகளாக இருப்பார்களோ, தடையாக நிற்பார்களோ, அவர்களுக்கு வரக்கூடிய சாபம் இந்த தப்பத்
தப்பியதா சூறாவுடைய சாபந்தான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, திருமண தெளிவென்று சொல்வது சீவியை பார்ப்பது மட்டுமல்ல, பயனேட்டை பார்ப்பது மட்டுமல்ல, மாமா மாமிகளும் பார்க்கப்பட வேண்டிய காலகட்டத்திலே இருக்கிறோம். ஏனென்றால் பித்னாக்களும் மனாச்சாரங்களும் நிறைந்த இந்த காலகட்டத்திலே திருமண தெளிவென்று சொல்வது அவர்களுக்கு சொத்தையும் பொருளையும் பணத்தையும் பதவியையும் கொடுப்பது மட்டுமல்ல, அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, அவருடைய சீவி ஆராய்வதோடு மெடிக்கல் ரிப்போர்ட்டும் ஆராயப்பட வேண்டிய ஒரு காலம். ஏனென்றால் பல வருடங்கள் காதி கோட்டோடு தொடர்பு இருக்கின்ற அனுபவங்களை வைத்து சொல்கிறேன். பலதரப்பட்ட கேசுகளை பார்த்து அனுபவித்ததனால சொல்கிறேன். அருமையானவர்களே, சில வாக்கு வழக்குகளுக்காக வேண்டி சமரசத்துக்காக கவலை கொடுக்கப்பட்டு அவர்களுக்கு மத்தியில் மனமாற்றம் ஏற்படாததனால் அது விவாகரத்திலே நிற்கிறது. ஒரு பெண்ணுக்கு விவாகரத்து சொல்லிக் கொடுக்கப்பட்டு இச்சாவுடைய சட்டத்தை முன்வைத்த பொழுது அந்த பெண் கண்ணீர் மழுக மழுக சொல்கிறார், ஹஸரத் அவர்களே, எனக்கு இத்தா கடமை இல்லை, எனக்கு இத்தா வாஜிபில்லை. இவரை திருமணம் முடித்து 6 மாதங்கள், இவரை திருமணம் முடித்து 1 வருடம். ஆனால் இதுவரைக்கும் நான் இவருக்கு மனைவியாக மாறவில்லை, அவரை எனக்கு கணவனாக மாறவில்லை. இவர் ட்ரக்ஸுக்கும் போதைக்கும் போன்ற போதை பொருட்களுக்கு அடிமையாகி நரம்புகள் எல்லாம் செத்து மடிந்து வாழ்க்கை நடாத சக்தியற்றவனாக இருக்கிறார். டெப்லெட்டை உபயோகித்து இல்லற வாழ்க்கைக்கு அணுகிறான், ஆனால் முடியவில்லை. இந்த பிரச்சனையை எனது தாயிடம் எப்படி சொல்வது, தந்தையிடம் எப்படி சொல்வது? இன்னும் தச்சையுடைய கடனை கொடுத்தது கிடையாது, கேட்டரியுடைய கடனை கொடுத்தது கிடையாது, ஜுவல்லரியுடைய கடனை கொடுத்தது கிடையாது. திருமணத்துடைய கடன் பிரச்சனை இன்னும் முற்றுப்புள்ளி பெறவில்லை. இப்பிரச்சனையை பெற்றோருடன் சொன்னால் மணல் பிடித்து மரணிப்பார்கள் அல்லவா? ஏதோ வெளிச்சத்துக்கு வந்ததென்று கண்ணீர் மழுக மழுக சொல்கிறார் என்றால், அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, திருமண தெருவிலே இன்று சிபிஐ மட்டுமல்ல, மெடிக்கல் ரிப்போர்ட்டும் ஆராயப்பட வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இன்று மாற்று மதத்திலே இன்று டிவோர்ஸ் என்பது குறைவாக காணப்படுகிறது. கிறிஸ்தவ மதத்தை எடுத்துக்கொண்டால் திருமணம் நிச்சயப்படுத்தப்பட்டு ரெஜிஸ்டர் செய்வதற்கு முன்னால் அந்த புது பெண் புது மாப்பிள்ளை இரு தம்பதிகளுக்கும் 6 மாத கவுன்சிலிங் வழங்கப்படுகிறது. 6 மாதம் குடும்ப வாழ்க்கை பற்றிய வழிகாட்டல் கொடுக்கப்பட்டு அதற்குரிய ஒரு நச்சாட்சி பத்திரம் சர்டிபிகேட் பெறப்பட்டதற்கு பிறகுதான் அங்கே ரெஜிஸ்டர் நடத்தி வைக்கப்படுகிறது, காயின் நிலைநாட்டப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் எம்முடைய திருமணத்தின் அழகு எப்படி காணப்படுகிறது, எவ்வாறு சமுதாயத்திலே அமைந்திருக்கிறது? ஏதோ புது பெண் புது மாப்பிள்ளை, மணமகன் மணமகள் வயதுக்கு ஏற்றவாறு, அழகுக்கு ஏற்றவாறு, பட்டத்துக்கு ஏற்றவாறு அங்கே பொருத்தமாக மேம்பட்டுவிட்டால் பாத்திஹா எனப்படுகின்ற ஒரு என்கேஜ்மெண்ட் நடைபெறுகிறது. அதிலேயும் நிக்காஹ் இல்லாது ஒரு போனை வைத்து பேசுவதற்கு அனுமதி கொடுக்கிறார்கள். 6 மாதம் தடை போடப்படுகிறது. அந்த 6 மாத காலத்திற்கு பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவிடப்பட்டு வீடுகள் அலங்காரம் செய்யப்படுகிறது, வீட்டு திருத்த வேலை நடைபெறுகிறது. உடுப்பு வாங்குவதற்காக வேண்டி துபாய்க்கு செல்ல வேண்டுமா, இந்தியாவுக்கு செல்ல வேண்டுமா, கடல் கடந்து ஆடை துணிகளை வாங்கி வருகிறார்கள். பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவிட்டு வண்ண வண்ண டிசைனிலே ஜுவல்லரி பொருட்கள் வாங்கி கொடுக்கப்படுகிறது. 5 ஸ்டார் ஹோட்டலிலே பல லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவிடப்பட்டு அருள் சுவை மிக்க உணவுகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, நிக்காஹுடைய தினம் வந்துவிட்டால் ஏதோ ஊரு குறை சொல்லக்கூடாது, உலகம் குறை பேசக்கூடாது என்பதற்காக பள்ளியில நிக்காஹ் ஏற்பாடு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய உலமாக்கள், புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்கள், 100 கணக்கான நபர்கள்
ஒரு ஆலிமை அழைத்து வந்து ஒரு பயான் நடத்தப்படுகிறது. சூஃபி மகான் எனப்படுகின்ற ஒரு சூஃபித்துவம் படைத்த ஒருவரை கொண்டு வந்து துஆ நடத்தப்படுகிறது. அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைக்கும் மாப்பிள்ளை வைத்தன்மை ஆடை அணிந்து வருகிறார், உயர்ந்தோர் யமன் தொப்பி அணிந்து வருகிறார். அவர் அசர் தொழுக வந்து விட்டார். அவருக்கு மகரிப் இல்லை, இஷாவும் இல்லை. அடுத்த வார ஜும்மாவிலே தான் பள்ளியில் காணப்படுகிறார். அல்லது வருடத்திற்கு ஒரு வருடம் வருகின்ற ரமலான்ல பள்ளியில காணப்படுகிறார். இன்றைக்கும் பேருக்கு பள்ளியில நிக்கா, பேருக்கு அந்த ஆலிம் பயான், இந்த ஆலிம் துஹா, பாரக்கல்லாஹ்னு சொல்ல வேண்டுமா, ஹய்யா கல்லாஹ்னு சொல்ல வேண்டுமா, துஆ செய்து அள்ளி கொட்டுகிறார்கள், அனைவரும் மாட்டுகிறார்கள். ஆனால் இவருடைய நிலைப்பாடு எப்படி? தொழுகையுடைய வாசமே கிடையாது, இபாதத் என்பதே கிடையாது. இரவு கலாட்டாவிலே கழிந்துவிட்டு தாத கூட்டாளி நண்பர்களோட நாளை நேரத்தை கழித்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார். இரவு 2 மணி வரைக்கும் பத்தியிலே கழிகிறது, டிக்டாக்கிலே கழிகிறது. பேருக்கு மனைவி, பேருக்கு நிக்கா, பச்சப்பை மனைவியாக முடித்திருக்கிறான், இணையதளத்தை குடும்பமாக முடித்திருக்கிறான். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, இதுவெல்லாம் காவிக்கோட்டுக்கு வருகின்ற பிரச்சனை. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, நிக்காவுடைய சாதனை என்று சொல்வது, ரெஜிஸ்டருடைய சாதனை என்று சொல்வது, ஊரை கூட்டி உலகத்தை கூட்டி நாட்டில பிரசித்தி வந்த முக்தி சாப்பை அழைத்து வந்து பயான் செய்து பேரெடுப்பதல்ல, சாதனை நிலைநாட்டுவதல்ல. உண்மையான சாதனை என்ன தெரியுமா? உண்மையான பாக்கியம் என்ன தெரியுமா? உங்களது மகனுக்கு நிக்காது முடித்து கொடுப்பதற்கு முன்னால் 2 மாத தாவா பணியில் அனுப்பி அவருக்கு இபாதத்தில பயிற்சி கொடுங்கள். 5 நேர தொழுகையில பயிற்சி, தஹஜ்ஜுதில பயிற்சி, குர்ஆன்ல பயிற்சி, நிக்காவுடைய சட்ட திட்டங்களை படித்துக் கொடுப்பதில் அவருக்கு ஒரு ஆலிமை அணுகி அதற்குரிய வழிகளை பெற்றுக் கொடுங்கள். மகள் ஏஎல் முடித்திருக்கிறாள், ஏலவல் முடித்திருக்கிறாள், பிஏ எம்ஏ முடித்திருக்கிறாள், டிப்ளோமா முடித்திருக்கிறாள். போதாதவற்றுக்கு நெஞ்சை திறந்த வண்ணம் வெக்கங்கட்ட முறையில் வாகனித்து செல்வதற்கு லைசனையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பெண்ணுக்கு இஸ்லாமிய பார்வையிலே கணவன் என்றால் என்ன அறிவு கிடையாது. இவனுக்கு மீடியாவை பற்றி தெரியும், அரசியலை பற்றி தெரியும், வியாபாரத்தை பற்றி தெரியும். இஸ்லாமிய பார்வையிலே மனைவி என்ற அறிவு கிடையாது. 4 மாதங்கள் ஒரு ஆலிமாட்ட அனுப்பி மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு இன்று வக்கில்லாத பெற்றோர்கள், பாக்கியமில்லாத பெற்றோர்கள், மிக்க விவாகரத்துக்கு வந்ததற்கு பிறகு, காவிக்கோட்டை நிறுத்ததற்கு பிறகு ஞானம் பிறக்கிறது. கொடையில் கபறுவோடை நிற்கின்ற 5 நேர தொழுகையாய் ஒன்று இல்லையா? ஓலை குடிசையில் வாழுகின்ற ஒரு பெண்ணாக இருந்தாலும் மார்க்கப்பற்ற ஒரு பெண் இல்லையா என்று அதற்கு பிறகுதான் மார்க்கத்தை சிந்திக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, மார்க்கை என்று சொன்னால் கடையில் வாங்கப்படுகின்ற ஒரு சாமான் அல்ல. அனைத்துக்கும் முன்பதாக நீங்கள் மார்க்கத்தை கொடுங்கள், மார்க்கறிவை கற்றுக் கொடுங்கள். ஓலவல் முடித்ததற்கு பிறகு ஏலவலை சிந்திப்பது கூடாது என்று சொல்லவில்லை, டிப்ளோமாவை சிந்திப்பது கூடாது என்று சொல்லவில்லை. வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை கலைகளும் தேவையானதுதான். ஆனால் ஓலவல் முடித்ததற்கு பிறகு 4-5 வருட மார்க்க சரியா வகுப்புக்கு சேர்த்து ஒரு பெண்ணை ஆத்மாவாக ஹாபிலாவாக முயற்சிடுங்கள். மாஷா அல்லாஹ், உங்கள் ஊரிலும் ஒரு லேடிஸ் குரல் இருந்து கொண்டிருக்கிறது. அயல் ஊர்களிலும் எத்தனையோ அழகான ஓடவல், ஏழவல், தையல், மெடிக்கல் போன்ற பாடங்கள் போடப்பட்டு அழகிய முறையில் வடிவமைக்கப்பட்ட எத்தனையோ பெண்கள் மதரசா இந்த ஊரை சுற்றி வளைத்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த மார்க்கத்துக்கு முதலிடம் கொடுங்கள். அரேபிய நாடுகளிலே டாக்டர் ஆலிமாக இருப்பார், இன்ஜினியர் ஆபிலாக இருப்பார், விஞ்ஞானி மாலிமாக இருப்பார். அனைத்து பட்டதாரிகளும் குர்ஆனோடு தொடர்புள்ளவர்கள், குர்ஆன் அறிவோடு இணைக்கப்பட்டவர்கள். அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, உலக படிப்போடு மார்க்கறிவை
டிவோர்ஸை குறைக்க முடியும். விவாகரத்துக்கு வருகின்ற ஜனப்பெருக்கங்களை இல்லாமலாக்க முடியும். இதற்கு இஸ்லாம் காட்டித் தரக்கூடிய இந்த முறைகள் பேணப்பட வேண்டும், அவைகளுக்கு வழிகாட்டப்பட வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, திருமணம் முடித்து வாழுகின்ற குடும்பங்களாக வாழுகின்ற ஆண் மக்களே, குடும்ப தலைவர்களே, உங்களது வாழ்க்கை நிம்மதி வேண்டுமா? வாழ்க்கை செழிக்க வேண்டுமா? கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ வேண்டுமா? எனிவர்சரி வந்துவிட்டால், பேட்டை வந்துவிட்டால், நீங்கள் ஸ்மார்ட் போனை வாங்கி கொடுப்பதல்ல, அவர்களுக்கு கிஃப்டை வாங்கி கொடுப்பதல்ல. அதை ஞாபகமாக ஒரு ஹதீஸ் கிரந்தத்தை, தஃசீர் கிரந்தத்தை இதை வாங்கி கொடுங்கள். எங்கெல்லாம் மார்க்க ஒப்பல் நடைபெறுகின்றதோ அவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் புட்சலுக்கு என்று அவருடைய எக்ஸசைஸ்களுக்கு எத்தனையோ வேறு வேறு குப்பரை கோசைகளுக்கு இவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்களானால் இரத்த கண்ணீர் வடிக்கக்கூடிய காட்சி உங்களுடைய வீடுகளில் உருவாகும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆக அருமையான சகோதரர்களே, பெரியவர்களே, நிக்காஹ் என்று சொல்வது ஆசையை தீர்ப்பதல்ல, இச்சையை தீர்ப்பதல்ல. வாழ்வதற்குரிய வழிகாட்டல்களை கற்றுக் கொடுங்கள். மார்க்க சூழல்களை வீடுகளில் உருவாக்கிக் கொள்ளுங்கள். காதி கோட்டுக்கு வருகிறார், சுபகு தொழுவிட்டு என்று கேட்டால், நான் சுபகு தொழுது கணநாளாகிவிட்டது, நான் தொழுவது ரமதானில் தான், நான் தொழுவது வெள்ளிக்கிழமை தான் என்று வாய் பூசாமல் சொல்கிறார்கள். அருமையானவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில் தொழுகை பேணப்படவில்லை என்றால் பிரச்சனை வருகின்ற பொழுது காதி கோட்டில் முடிவு காண முடியாது, பள்ளிவாயிலுக்கு முடிவு காண முடியாது, சமந்த மண்டலில் தீர்வு காண முடியாது. அனைத்துக்கும் தீர்வு கணவன் மனைவி இபாதத்தாலியாக மாற வேண்டும். ஹதீஸ்ல வருகிறது, கணவன் தொழுகை இருந்து பெண்ணிடம் தொழுகை இல்லை என்றால் அவருடைய உள்ளத்திலே பெரும் பாவம் செய்கின்ற தைரியம் பிறக்க ஆரம்பிக்கிறது. பெண்ணிடம் தொழுகை இருந்து கணவன் தொழவில்லை என்றால் அவன் பெரும் பாவத்துடைய வாயிலில் காலெடுத்து விட்டான். இன்று பேருக்கு ஹலாலானது, பேருக்கு ஹலாலான சம்பாத்தியம், எத்தனையோ ஹராமான தொடர்பு, ஹராமான பாவனை, ஹராமான சிந்தனை. அருமையானவர்களே, இது எதனால் வருகிறது? இபாதத்துக்கள் சீரமைக்கப்படாதன் காரணமாக வீடுகளிலே இஸ்லாமிய சூழல்கள் உருவாக்கப்படவில்லை என்றால் இப்படிப்பட்ட சைத்தானியத்தான குழப்பங்களும் பிரச்சனைகளும் உருவாகும் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது. ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த இளம் தம்பதிகளை, எந்த இளம் பிள்ளைகளை நமக்கு தந்திருக்கிறானோ அவர்களுக்கு சாலிஹான கணவன்மார்களை அமைத்து கொடுப்பதற்கு இஸ்லாம் காட்டித் தரக்கூடிய இந்த வழிமுறைகளை பேணுவோமாக, அதற்கு முயற்சி எடுப்போமாக, மார்க்க அமைப்பில் எமது வீடுகளை மாற்றிக் கொள்வோமாக. எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விவாகரத்து கோட்டிலே இருந்து எம் அனைவரையும் பாதுகாத்து தருவானாக. யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. எங்களை பெற்றெடுத்த மாதா பிதாக்களின் பாவங்களை மன்னித்து தருவாயாக. யா அல்லாஹ், விவாகரத்து கோட்டிலே இருந்து சகல இளம் தம்பதிகளை பாதுகாத்து தருவாயாக. சாலிஹான கணவன் மனைவிகளை அமைத்துக் கொடுத்தருவாயாக. எந்த தம்பதிகள் பிரச்சனை பற்றி பிளவுபட்டு இன்று வாழ்க்கை சின்ன பின்னப்பட்டு கிடக்கிறதோ அவர்களுக்கு மத்தியில் புரிந்துணர்வை கொடுப்பாயாக. இஸ்லாத்திலே தெளிவை கொடுத்தருவாயாக. உனது இரக்கத்தையும் ஈமானையும் பக்தியை கொடுத்தருவாயாக. நாம் செய்கின்ற பிள்ளைகளினால் எமது பிள்ளைகளை சோதித்திடாதே யா அல்லாஹ், பிள்ளைகளை தண்டித்திடாதே யா அல்லாஹ். நல்லதை சொல்லி நல்லதை செய்யக்கூடிய நன்மக்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு என் அனைவருக்கும் தௌஃபீக் தருவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أما بعد. فيا عباد الله، اتقوا الله العليم عز وجل وأطيعوه. الله تعالى يقول وأصدق القائلين: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا
إن جاءكم فاسق بنبأ فتبينوا أن تصيبوا قوما بجهالة فتصبحوا على ما فعلتم نادمين. بارك الله لي ولكم بآياته وذكره الحكيم، ونفعني الله وإياكم بكتاب الله عز وجل وسنة رسول الله. أقول قولي هذا فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين. أحمده سبحانه وتعالى وهو السميع العليم، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له العليم الخبير، وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله البشير النذير. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه الكرام، أما بعد. فيا عباد الله، اتقوا الله العظيم عز وجل وأطيعوه، وصلوا وسلموا على من أمر الله بالصلاة والسلام عليه، وقال إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على سيدنا محمد صاحب الحوض والمقام وعلى آله وأصحابه وأتباعه الكرام، وارض اللهم ساداتنا الأبرار سيدنا أبي بكر الصديق وسيدنا عمر بن الخطاب وسيدنا عثمان بن عفان وسيدنا علي بن أبي طالب رضي الله عنهم، وعن بنت رسولك فاطمة السيدة النسوان، وصفتي الحسن وحسين، وعمي حمزة وعباس، وسائر الصحابة والتابعين رضي الله عنهم، مولانا بإحسان إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء والأموات، إنك كريم مجيب الدعوات يا قاضي الحاجات، مولانا يا رب العالمين. اللهم اعز الإسلام والمسلمين، اللهم انصر الإسلام والمسلمين، وأذل الشرك والكفرة والمشركين، ودمر أعداء الدين، وانصرنا على القوم الكافرين. اللهم آمنا في أوطاننا وفي بلادنا برحمتك يا أرحم الراحمين. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر. سبحان ربك رب العزة عما يصفون، وسلام على المرسلين، والحمد لله رب العالمين.